என்னடி உன்னை உதைக்கிறதுக்கு ஆள் எல்லாம் உடம்பு திறவெடுத்து போச்சா? அக்காவின் சீலாக அடிச்சியாமே, ஏண்டி பேசாம நிக்கிற? இந்த வீட்டுல ஆம்பளை இல்ல நினைச்சியா? இது உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாள் நான் இங்க இல்ல, எல்லாம் மறந்து போச்சுல. இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம், புரியுதா? இன்னையிலிருந்து பழையபடி நீதான் எல்லா வேலையும் செய்யணும். கறிக்கு இடம் கொடுத்தா கிடைக்கு எஸ்டாரு கேட்குமா? முட்டாள். காப்பாத்துங்க பாட்டி. உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இப்ப பாட்டி கால பிடிக்கிறியா? இதே பாட்டிய நீ அப்ப எவ்வளவு அலட்சியப்படுத்தின? அறிவு கெட்டவனே, உன்னை நில்லு. பாட்டி, நான் சொல்றதை கேட்கறையா இல்லையா? போறோம் கொள்ள. எங்கடா தம்பி? ஒண்ணு இல்லக்கா. ஒண்ணு இல்ல. திரும்பேண்டா. திரும்ப. அடி பாவி, மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சிருக்காரு. கை வழங்காம போக. எங்கக்கா போயிடுவாவோ? நான் தான் சும்மா விடுவேன் அவளை. மாமா வைராக்கியம் வச்சா முடிச்சிருவாரு. இங்க கொண்டாடி அது கூட. ஐயோ என்ன கொல்லாத நீ. ஐயோ ஐயோ, நீ குடி, நான் குடிச்சுக்கிறேன். நீ கூட குடி. धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. பாட்டி, என்ன படிக்கிற? பகவத்கீதை. வாமா உட்கார், நீயும் கேள். கண்ணபிரான் பக்தர்களுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல எந்த இடத்துல எந்த நேரத்துல தர்மம் அழிஞ்சு அதர்மம் பெருகுதோ அப்ப அவர் அவதரிப்பார். அப்படின்னா இப்ப அவர் எங்கேயாவது அவதரிச்சிருக்காரா பாட்டி? அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க கடவுளுடைய மறுவுருவம் தான். பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? அப்படி அநியாயத்தை எதிர்த்து போராடும் போது அவசியம் ஏற்பட்டு ஒரு சின்ன பொய் சொன்னா அது பாவமா? இல்லம்மா, ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஒரு நல்ல காரியத்துக்காக பொய் சொன்னா அந்த பொய் 1000 உண்மைகளுக்கு சமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உண்மை சொல்லு, என்னாச்சு? உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சுடுவாங்களோன்னு பயமா இருக்கு. என் கிட்ட இருந்து ஒன்ன பிரிக்கிறதாவது அதுக்கு இனிமேதான் ஒருத்தன் பிறந்து வரணும். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா என் தலையெழுத்துலதான் எனக்கு நம்பிக்கை இல்லை. உன் தலையெழுத்து என் கையில இருக்கு. அதை எப்படி மாத்தி காட்டுறேன் பாரு. இந்த பாருமா, நல்ல காரியத்துக்கு பெரியவாள் நாள் சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கா. வர்ற 15ஆம் தேதி நல்ல மூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சுடு. ஆகட்டும் சாமி. என்ன ஆகட்டும் சாமி? நாளை ஏன் கடத்திக்கிட்டே போறேன்? அயிர்வாள், 15ஆம் தேதிக்கு முன்னால ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கா பாருங்க. அம்பி, உன்னுடைய அவசரம் எனக்கு புரியுது. 15ஆம் தேதிக்கு முன்னால நல்ல டேட் இல்லை. 15ஆம் தேதி தான் நல்ல மூர்த்த நாள்.
15ஆம் தேதியா? அவ்வளவு சீக்கிரமா? ஆமாமா, அவங்க அவசரப்படுறாங்க. வா உட்காரு. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சது கூட ரவியோட அப்பா அம்மா தான். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். சித்தப்பா, எவ்வளவு சீக்கிரத்தை என்னுடைய கடமையை செய்து முடிக்கிறேனோ அவளுக்கு அவ்வளவு நல்லது. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க அப்பாவோட ஆஸ்தி எல்லாம். அது இருக்கட்டும் சித்தப்பா, இந்த கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமா? நம்ம பொண்ணு வீட்டுக்காரவங்க நாளை கடத்திக்கிட்டு போனா அவங்க மனசு மாறிடுச்சுன்னா அது நல்லா இல்லம்மா. அது இல்லாம ரவி மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டான். நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நான் இப்பவே போய் இந்த கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய காரியம் எல்லாம் கவனிக்கிறேன். சித்தப்பா. என்னம்மா? என்ன? பொண்ணு இல்ல. நல்ல பொண்ணுமா. உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. நான் உங்க பொண்ணு இல்லை. இந்த வீட்டுல நடக்கிற அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னுதான் இந்த உண்மை இது வரைக்கும் மறைச்சு வச்சேன். இவங்க எல்லாம் நான் தான் உங்க பொண்ணு வாணின்னு நம்பி என்ன ரவிக்கு கொடுத்து கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. நான் யாருன்னு ரவிக்கு தெரியாது. நான் தெருவுல வித்த காட்டி பொழைக்கிற பொண்ணு. இந்த இக்கட்டான நிலைமையில என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி காட்டணும். இந்த போட்டோல இருக்கிறது யார் தெரியுதா? இந்த அக்கா புருஷனோட அண்ணன் மகன் வாணி. நேத்து வரைக்கும் நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிய வந்தது, எங்க வீட்டுல இருக்கிறது வாணி இல்ல, அவன் மாதிரியே இருக்கிற ஒரு கணக்கூத்தாடி பொண்ணு. வாணி எங்க? அவன் அந்த சேரியில தான் இருக்கான். அவளை எப்படியாவது வர 15ஆம் தேதிக்குள்ள கடத்திட்டு வந்துடணும். ஓகே? அம்மா அம்மா கொஞ்சம் சீக்கிரமா வர்றீங்களா? என் பொண்டாட்டி பிரசவ வேலை துடிச்சுட்டு இருக்கோம்மா. துறைக்கு வேற யாருமே பொம்பளை இல்லம்மா. கொஞ்சம் வாங்கல. அப்படியா? எங்க போய் இருக்காங்க? ஏதோ பக்கத்துல தாம்மா. வாங்கம்மா. வாணி, வாணி, என்னம்மா அது? ரெடி ஆகல? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்களே. சித்தப்பா, நான் புரியுதம்மா, புரியுது. இந்நேரம் என் அண்ணன் அண்ணி இருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அண்ணியே உனக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி விடும். என் அண்ணன் அன்போட வழிகூட்டி அனுப்பி வைப்பாரு. சரி, இப்ப அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை. சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிக்க. இதை நான் வரேன். வாணி, நீ எனக்கு சொந்தமாயிட்ட. இதை விட ஒரு அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் எனக்கு கிடைக்க போறதில்லை. கண்ணறிஞ்ச அழகு, கௌரவமான குடும்பம், இப்படிப்பட்ட ஒன்றை மனைவியா அடைச்சதுல எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? ரவி, இந்த நிமிஷத்துல இருந்து நாம 2 பேரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கு தெரியாம எந்த ஒரு ரகசியத்தையும் என் மனசுக்குள்ள மறைச்சு வைக்க நான் விரும்பல. ரவி, என்ன நான் சொல்லுவாணி? நீங்க நினைக்கிற வாணி நான் இல்ல. நீ என்ன சொல்ற? இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரி நான் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவ இல்ல. என்ன வாணின்னு நினைச்சு தவறுதலா இங்க கொண்டு வந்துட்டாங்க. நான் தெருவுல வித்து காட்டி பழிக்கிறேன் ஒரு சாதாரண பெண். என் பேர் ராணி. என்ன விளையாடுற? இல்ல ரவி, சத்தியமா சொல்றேன், நான் ராணி தான். அப்படின்னா முந்தையே ஏன் சொல்லல? இந்த ரகசியத்தை சொல்லிட்டு எப்பவோ நான் போயிருக்க வேண்டியோ. ஆனா பாட்டிக்கு கொடுத்த வாக்கு என்ன தடுத்து நிறுத்திடுச்சு. என்னடா ராணிக்காவை கோயில காணும்? என்கிட்ட கோயிலுக்கு போறேன் சொல்லிட்டு போனேன். ராணிக்காவு கிட்ட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போச்சுல்ல, இப்ப கோயில் ஆளைய காணும். முகூர்த்த நேரம் நெருங்குதே, எங்க போயிருப்பா? நான் சொல்றேன்.
கதை உண்டு, ஒரு கதை உண்டு, இதன் பின்னே ஒரு கதை உண்டு. சொல்லத்தான் நினைத்தது அன்று, மனம் என்னவோ மயங்குது நின்று. கதை உண்டு, ஒரு கதை உண்டு. மன்னிக்க வேண்டும் கண்ணா, உன்னை மறக்க முடியாது என்னால். மன்னிக்க வேண்டும் கண்ணா, உன்னை மறக்க முடியாது என்னால். வழியில் உறவான என்னை நீ மறந்திட வேண்டும் இந்நாள். மறந்திட வேண்டும் இந்நாள். நில்லு. எங்களை இப்படி அவமானப்படுத்தி எங்க போற? யார் நீ? சொல்லு. சொல்லு. நான் சொல்றேன். உன் பேத்தி நினைச்சு நீ உயிருக்கு உயிரா நேசிக்கிற இந்த பொண்ணு யார் தெரியுமா? வாணி இல்ல. இங்க கொட்டி கிடக்கிற செல்வங்களை எல்லாம் தட்டிக்கிட்டு போக வந்த கொள்ளக்காரி. களக்கூத்தாடி குடிசையில பிறந்து களத்தருள வித்த காட்டி கையேந்தி பைசா பைசாவா பிச்சை எடுத்து வயிறு வளர்க்கிற ராணி. என்ன உளர்ற? நான் உளரல பாட்டி, உண்மைத்தான் சொல்றேன். நீ சொல்றது பொய். இல்ல, உண்மைதான். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு கூட இது கசப்பான உண்மைதான். நீ யார்? நான் யாருங்கிறது அவகிட்டே கேளுங்க. என்ன பாக்குறேன்? என்ன அடையாளம் தெரியலையா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? சரி, நீ யாருங்கிறத நான் சொல்றேன். உன் பேர் ராணி, அது பொய்யா? நீ ஒரு களக்கூத்தாடி, அதுவும் பொய்யா? பொய்னா எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. உன்னால எப்படி சொல்ல முடியும்? ராணி ராணி, உடம்ப வில்லா வளைச்சி வித்த காட்டி 4 காசு சம்பாரிச்சு கௌரவமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்த நீ கேவலம் இன்னொருத்தருடைய ஆஸ்திக்கு ஆசைப்பட்டு இப்படி பங்களாவில பூந்து பகல் வேஷமா போடுறேன். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிங்கிற கதையா? வாழ்க்கையில எந்த பிடிப்புமே இல்லாம மரத்தடியில கிடந்த என்ன மயக்கி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறத ஆசை காட்டி முகூர்த்தம் நிச்சயம் பண்ணிட்டு கடைசியில இங்க வந்து நாடகம் ஆடுறேன். இல்ல இல்ல ரவி, இவர் சொல்றதெல்லாம் போய். இவருக்கு நான் ஆசை காட்டவும் இல்லை, இவர் மேல நான் ஆசைப்படவும் இல்லை. வேணும்னா எங்க அம்மா கேளுங்க. அம்மா ராணி. என்ன இதுவா உங்க அம்மா? அப்படி என்ன? என் வாணி எங்கே? இந்த சதிகாரி தான் வாணியை கொலை செஞ்சுட்டு நம்ம வீட்டு பிள்ளார வந்து எல்லாரையுமே ஏமாத்திட்டா. பாட்டி, நான் யாரையும் கொலை செய்யல. வாணி யாருன்னு எனக்கு தெரியாது. நிறுத்து. நீ வாணியை கொலை செஞ்சதுக்கு சாட்சி இருக்கு. கைது செய்யறேன். எதுக்கு? வாணியை கொலை செய்த குத்தத்துக்கா? அம்மா, இத நீ நம்புறியா? ராணி, அம்மா, நான் ஒரு தப்பும் செய்யலம்மா. நம்ம வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாமோ சுத்திட்டு இங்க வந்தேன். நான் யாரையும் கொலை செய்யலம்மா. என்ன நம்புமா. ரங்கா, என்னத்தான் உனக்கு நல்லா தெரியுமே. நான் துடுக்குத்தனமா பேசுவேனே தவிர இப்படி ஒரு அற்பத்தனமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ரங்கா. நான் செய்யவே மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கு முன்ன நான் தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடு. ராணி, உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. உனக்காக நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்றேன். இன்ஸ்பெக்டர் சார், பொறுப்படுங்க. ஆமா. அக்கா, ராணி 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 ரங்கா, ராணிய
நீ என்ன சொல்ற? வாணி ராணி ரெட்ட குழந்தைகளா? ஆமாப்பா, எனக்கு குழந்தையே இல்லைங்கிறதுக்காக பெத்த தாய்க்கு தெரியாம நான் தான் ஒரு குழந்தை திருடிட்டேன். ஓ, அதுதான் ராணியா? ஆமாப்பா, மாளிகையில மகாராணியா இருக்க வேண்டிய பொண்ணு கேவலம் இந்த குடிசைக்கு கொண்டு வந்ததும் இல்லாம பாவி நானே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டேன்ப்பா. ஏப்பா, நான் அவளை பாப்பேனப்பா. அத்தை, நீ கவலைப்படாத. ராணி எங்க இருந்தாலும் சரி, அவளை உன் முன்னால கொண்டாந்து நிறுத்துறேன். ராணியம்மா செவத்துல மோதிக்கிட்டாங்க. நெத்தியில அடிபட்ட ரத்தம் கொட்டு. அப்படியா? நீ போய் டாக்டர் கூட்டிட்டு வா. என்னடா? கோபால் வாணியக்காவ கொலகாரப்பட்ட பழைய பங்களா அடிச்சு வச்சிருக்கான். அப்படியா? ஆமா வதர, வாணியக்காக்கள் தரையில அடிபட்டு டாக்டர் தேடிட்டு போயிருக்காங்க. நீ ஒண்ணு செய், உடனே போய் டாக்டர் ரவியை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போ. நான் வந்து சேர்றேன். ஓடு. சரி வதர. ராணி, ராணி, டாக்டர், இந்த பொண்ணு கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது. காயத்துக்கு மருந்து போட்டு மரியாதையா போயிடும். சரி. ஏண்டா முட்டாள், உனக்கு இவன் தான் கிடைச்சானா? இந்த ஊர்ல வேற டாக்டரே கிடையாதா? இல்ல சார், நாங்க கேட்டு பக்கத்துல போகும்போது இவர் வந்தாரு. நீங்க தான் வர சொல்லிருப்பீங்கன்னு நினைச்சு கூட்டிட்டு வந்துட்டோம் சார். படம் மலையா? கோபால், நான் நினைச்ச மாதிரி இதெல்லாம் உன் சூழ்ச்சி தானா? மரியாதையா நான் உங்களுக்கு சொன்ன வேலை செய்யுங்க, இல்ல be careful. டேய் வாணி, சீக்கிரம் அந்த கல்யாண புடவை கட்டிட்டு கீழே வா. மூட்டை டாக்டர் மருந்து போட்ட உடனே பத்திரமா அந்த ரூம்ல அடைச்சு வை. ஓகே. ராணி, உன்னை தப்பா நினைச்சு பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. எனக்கு இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சது. என்ன உண்மை? வாணி உன் கூட பிறந்த சகோதரி. நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைகள். வாணி என் கூட பிறந்த சகோதரியா? உனக்கு எப்படி தெரியும்? உங்க அம்மா தான் சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? அப்படியா? இப்போ வாணி எங்க இருக்கு? கொலகாரப்பேட்டை பங்களாவில கோபால் அவளை அடைச்சு வச்சிருக்கானா. ஐயோ, அப்படியா? ஐயரே, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இது ஆயிரத்து சுவாமி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த ஆளை எங்கடா பிடிச்சீங்க? சுத்த நான்சென்ஸ். கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? பயப்படாத வாணி. நீங்க நான் உன் கூட பிறந்த தங்க ராணி. ராணியா? ஆமா, நாம ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க. உண்மையாவா? ஆமா. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல அந்த கோபால ஒழிச்சு கட்டணும். கோபால் என்ன கட்டாய கல்யாணம் செய்துக்க போறானா? அவங்க தாத்தாவே வந்தாலும் நடக்காது.
அக்கா நீ ஒண்ணும் பயப்படாத, நான் சொல்றபடி செய். அவனை நான் கவனிச்சுக்கிறேன். ஐயா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் இப்படி அறுக்கிறேன்? ஆயிடுத்து சுவாமி, கல்யாண பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. கல்யாண பொண்ணை கொண்டாங்கடா. வேண்டாங்க, தயவு செஞ்சு என்கிட்ட கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. இறக்கம் காட்டுற பழக்கம் இங்க கிடையாது. என்ன எங்க கூட்டு போறீங்க? உனக்கு கல்யாணம். என்ன விட்டுடுங்க. ஐயோ, என்ன விட்டுடுங்க. ஐயா தாலியிடும். மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா. இது என்ன வேடிக்கை? வேடிக்கை இல்ல, விளையாட்டு. பிடிக்கா இவளை. எங்க அந்த ஐயர்? ஐயர், நீ மந்திரத்தை சொல்லியா? மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா. ஒரு பேரை பிடிக்க 30 பேரை வச்சுக்கிட்டு சடுகுட விளையாடுற முட்டாள். அந்த 30 சூப்பருக்கு அப்ப வந்திருக்கேன். இப்ப வாங்கணும். டேய், பிடிங்கடா அவனை. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேது. சொல்லுங்க. நீங்களே பாருங்க, இப்ப யாராவது வரப்பாரா? யாரும் வரமாட்டாங்க. உட்கார்ந்து மந்திரத்தை சொல்லியா? மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன.
மாங்கல்யம் தந்து நா தந்து நா தந்து நா தந்து நா தந்து நா தந்து. ஏயா கீழே விழுந்த ரெக்கார்ட் மாதிரி அதே சொல்லிட்டு இருக்கேன். மேல சொல்லியா? நான் சொல்ல மாட்டேன். யாராவது நிச்சயமா வந்துருவா. இனிமே யார் இருக்காங்க வரத்துக்கு? நீ மந்திரத்தை சொல்லியா? மாங்கல்யம் தந்து நா நேரா மம தேவன ஹேதுரா. மாங்கல்யம் தந்துடானேனா மம ஜீவன ஹேது. இது யாராவது வருவாரா? யாரும் வரமாட்டாங்க. மந்திரம் சொல்லு. மாங்கல்யம் தந்துடானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாமி சுபகே த்வம் ஜீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே தேவே நாராயணி நமோஸ்துதே. டாக்டர் சார், நான் தலைகீழ நின்று இருக்கேன். மானத்து மேல அந்தர் வச்சிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணும் இதாகல. இன்னைக்கு என்னமோ கிடுகிடு நடுங்குது, பயமா இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? தைரியமா போங்க. டாக்டர் சார், இந்த முதலிரவுன்னு சொல்றாங்க, அது இன்னைக்கு தானுங்க? இல்ல நாளைக்கா போங்க. டாக்டர் சார், உள்ள போய் என்ன செய்வாங்க? என்ன கேட்டா நானும் புதுசு தானே. போங்க. டாக்டர் சார், எனக்கு ஒரு மாதிரி இதா இருக்கு. அது அப்படித்தான் இருக்கும். நீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க. போங்க போங்க. Yeah.